ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த விடுதலை தேடி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். ஆண்டவரை அறிந்து கொள்வோம், தேவனை தெரிந்து கொள்வோம் என்கிற தலைப்பின் கீழே நாம் தேவனை பற்றி கற்றுக்கொண்டிருக்கிறோம். குறிப்பாக அவருடைய குணாதிசயங்களை பற்றி கற்றுக்கொண்டிருக்கிறோம். அந்த குணாதிசயத்திலையும் பொதுவாக தேவனுடைய பெயராக வேதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிற அந்த வார்த்தைகள் நிறைய காரியங்கள் நமக்கு ரிவீல் பண்ணுது. அதாவது நேம் ரிவீல்ஸ் கேரக்டர், நேம் ரிவீல்ஸ் த நேச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி நம்ம இந்த பெயர்களையும் சில பட்டியலிட்டு வேத வல்லுநர்கள் எழுதுகிறாங்க. அதாவது எல் நேம்ஸ் அப்படின்னு சொல்லி முதல்ல சொல்லும் பொழுது ஏலோஹிம், எல் ஷடாய், எல் எலியோன், எல் ஓலாம், இந்த மாதிரி பெயர்களெல்லாம் நம்ம கற்றுக்கொண்டோம். அதற்கு பின்பு ஜெகோவா அப்படிங்கிற பெயரை கற்றுக்கொண்டோம். ஜெகோவா அப்படின்னு பார்க்கும் பொழுது ஹீ இஸ் த காட், செல்ஃப் எக்ஸிஸ்டன்ட் காட். அது ஓகே, நமக்கு தெரியும். அவரை யாரும் படைக்கவில்லை, அவர்தான் எல்லாவற்றையும் படைத்தார். படைக்கப்படாதவர், சிருஷ்டிக்கப்படாதவர், ஆனால் சிருஷ்டிகர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதே நேரம் அவர் வாக்கு பண்ணுகிறவர் மாத்திரமல்ல, அதை செயல்படுத்துகிறவர் மாத்திரமல்ல, அதை பூரணமாக செய்து முடிக்கிறவர். அதாவது காட் ஆஃப் ப்ராமிஸ், காட் ஆஃப் பெர்ஃபார்மிங் அண்ட் காட் ஆஃப் பர்ஃபெக்டிங் அப்படிங்கிறத குறித்து நம்ம பார்த்தோம். இன்னைக்கிலிருந்து நம்ம எல்லாருக்கும் தெரிந்த சில நாமங்கள், அதாவது காம்பவுண்ட் நேம்ஸ் ஆஃப் காட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த யெகோவா அப்படிங்கிற அட்டாச்மெண்ட்டோட நிறைய பேர் வரும். போன வாரம் யெகோவா மட்டும் பார்த்தோம், முந்தின எபிசோடில். இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, அந்த யெகோவா ஷாலோம், யெகோவா ஈரே, யெகோவா சாபத் இப்படிங்கிற அந்த அந்த நாமங்கள் எல்லாம் படிக்க போகிறோம். இந்த நேம்ஸும் பார்த்திங்கன்னா பேசிக்காக ஆண்டோட கேரக்டர் அல்லது ஆண்டோட நேச்சர் தான் ரிவீல் பண்ணுறதா இருக்குது. இன்றைக்கி நம்ம எல்லாத்துக்கும் தெரிந்த ஒரு பெயர். இந்த செய்தியை நான் ஆரம்பிக்கும் போதே நாங்கள் என்ன சொல்ல போகிறோங்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். ஆனால் ஒரு நினைவூட்டு வண்ணமாக சில காரியங்களை இப்போ பழகி போனதுனால அது மறந்து போக கூட வாய்ப்பு இருக்குது. ஸ்கூலில் படிக்கும்போது டேபிள்ஸ் படிச்சிருப்பீங்க. இப்போ டக்குன்னு 12x16 கேட்டால் உங்களுக்கு தெரியுமா? எனக்குமே தெரியாது. அப்போ என்ன மறந்து போயிருதுல்ல. அதே மாதிரி தான் யெகோவா ஈரேங்கிறத பல காலமாக படிச்சிருப்போம். அது அநேக பாடல்களும் பாடி சொல்லியிருப்போம். யெகோவா ஈரேன்னா எல்லாம் பார்த்து கொள்வீரே அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னு அர்த்தம் நமக்கு பேசிக்காக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. அவர் யெகோவா ஈர், அதனால் எல்லாத்தையும் அவர் பார்த்துப்பார். நாம் ஒன்றும் செய்ய வேண்டாம், அதான் எல்லாம் அவர் பார்த்து கொள்வார்ன்னு இருக்கலாம் பிரதர். அப்போ நான் ஒன்றுமே பார்த்துக்கொள்ளக்கூடாது தானே அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்து போயிடுறோம். பட் எதற்காக இந்த வார்த்தை அல்லது எதை இதை ஒரு பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷனாக, ஒரு மெட்டஃபோராக, இல்லை ஒரு டைப் அல்லது ஒரு என்சாம்பிள், ஒரு எக்ஸாம்பிளாக தேவன் என்னென்ன காரியத்தை இதில் வச்சிருக்கிறாருங்கிறத ஒரு வேகமாக உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் இந்த கதை எங்கே இருக்குது அப்படின்னா, இந்த சம்பவம் ஆதியாகமம் 22வது அதிகாரத்தில் இருக்குது. அதுக்கு முன்னே நம்ம பின்னணி கொஞ்சம் படிக்கணும். இந்த 22வது அதிகாரத்துக்கு வரதுக்கு முன்னே என்னென்ன நடந்துச்சு. ஏன்னா இந்த அதிகாரம் ஆரம்பிக்கும் போது பார்த்திங்கன்னா இந்த காரியங்கள் நடந்த பின்பு எந்த காரியங்கள் கொஞ்சம் அப்படி முன்னால் போனால் நம்ம ஆகாருடைய பிள்ளை இஸ்மவேல் அவங்கள அனுப்பிச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆபிரகாமினுடைய இன்னும் சொல்லப்போனால் மற்ற பிள்ளைகள் அப்படின்னு சொல்லுவதற்கோ உறவுகள் என்று சொல்வதற்கோ இங்கே யாரும் இல்லை. இப்போ இருக்கிற ஒரே நபர் யார் அப்படின்னா நம்மளுடைய ஐயா ஈசாக்கு மட்டும்தான் இருக்கிறாரு. அப்போ பேசிக்காக ஆபிரகாமுடைய மொத்த உலகமும் இப்போ யாருன்னா ஈசாக்கு. இந்த இஸ்மவேல் இருக்கிறார்ல, அவர் தான் முதல்ல இவர் அப்பாவாக்குனது. ஏன்னா இவர் ஆகாமல் இருந்த சூழ்நிலையில் இஸ்மவேல் பிறந்த உடனே அவனை கடை கூட்டு போகும்போதில் ஒரு சந்தோஷம் இருக்கும், அப்பா ஆகிட்டோண்டா அப்படின்ட்டு. இப்போ அந்த சந்தோஷத்தை கொடுத்த இஸ்மவேல் போயாச்சு. இப்போ இருக்கிறது முழு உலகமாக இருக்கிறது அவருடைய ஈசாக்கு. இப்படி இருக்கும்பொழுது தேவன் ஒரு காரியத்தை சொல்கிறார். உன் ஏகசுதன், உன் புத்திரன் ஆகிய இந்த ஈசாக்கை கொண்டு போய் இந்த மலையில் போய் பலியிடு அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம ஆபிரகாம் காலையிலே எந்திரிச்சு போயிடுறாரு. இந்த கதையெல்லாம் நமக்கு தெரியும். இப்போ இந்த இடத்துல எந்த மாதிரி சூழ்நிலையில் அவன் அந்த பெயரை வச்சான் வாசிக்கிற பாருங்க. 22வது அதிகாரம் 8வது வசனத்தையும் 14வது வசனத்தையும் நான் வாசிக்கிறேன். 8வது வசனம், அதற்கு ஆபிரகாம், என் மகனே, தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார். எல்லாம் பார்த்து கொள்ளப்படும் நம்ம சொல்லிடுவோம்ல, அது எங்கே வருது அப்படின்னா பின்னால் வருது. நம்ம அப்படி இப்போ வாசிக்கிறோம், நம்ம அப்படி தான் அதை புரிந்து கொள்கிறோம். ஆனால் எதை பார்த்து கொள்வார்னு சொல்லி முதல்ல என்ன சொன்னான் அப்படின்னா, ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார். அது என்ன ஆட்டுக்குட்டி? இப்போ நல்லா கவனித்து பாருங்கள். 2 பேரும் நடந்து போகிறாங்க, மேலே மலைக்கு போயிட்டுருக்குறாங்க. இப்போ நல்லா போகும்போது பார்த்தீங்கன்னா யார் கையில் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கணும். முதல்ல ஆபிரகாமுக்கு ஆண்டவர் என்ன சொன்னார்? உன் புத்திரன், உன் ஏகசுதன், உன் நேசகுமாரன். எதுக்கு இவ்வளோ அப்ஜெக்டிவ்? ஏன்னா இது உன்னுடைய புத்திரனை மட்டும் பற்றி பேசலப்பா, இது இன்னொரு காரியத்தை பற்றி பேசுது. சரி, அதை அப்புறம் பார்ப்போம். அதுக்கு அடுத்து பாருங்களேன்,
இப்போ ஒரு மலைக்கு போகிறோம், கையில் திங்ஸ் இருக்குது, ஆளுக்கு ஒன்று எடுத்துக்க வேண்டியது தானே சார். ஆனால் அங்கே ஏன் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக யார் யார் என்னத்தை எடுத்துகிட்டு போனான்னு இருக்குது. அங்கே பாருங்கள் 6வது வசனத்தில், தகன பலிக்கு கட்டைகளை எடுத்து தன் குமாரனாகிய ஈசாக்கின் மேல் வைத்து. அப்போ இங்கே யார் டிசைட் பண்ணுறா? அப்பா தான் டிசைட் பண்ணுறாரு பையன் என்ன எடுத்துகிட்டு போகணும். கட்டையை எடுத்து அவன் தோளில் வச்சுட்டாரு. சரி, ஓகே, விட்டுருங்க. இவர் என்ன கையில் வச்சுக்கிட்டாரு? தன் கையிலே நெருப்பையும் கத்தியையும் எடுத்துக்கொண்டான். ஏன் மாற்றி எடுத்திருக்க வேண்டியதானே? இல்லை ஆளாளுக்கு ஒன்று எடுத்திருக்க வேண்டியதானே? ஏன் ஸ்பெசிஃபிக்காக வசனம் அப்படி எழுதுது? ஏன்னா இதுவும் பின்னால் ஏதோ ஒரு காரியத்தை குறிக்குது. அதுக்கு அடுத்து பாருங்கள், இருவரும் கூடி போனார்கள். மலைக்கு போகும்போது ஒன்று வாலிப பையன், இன்னொருத்தர் வயசானவர். அதனால் ஸ்பெசிஃபிக்காக கூடி போனார்கள், ஒன்றாவே போனாங்களாமா. வாலிப பையன் கொஞ்சம் முந்தி ஓடிடக்கூடாது, வயசானவர் கொஞ்சம் பிந்தி வந்துடக்கூடாது, ஒன்றாவே போனாங்க. இது எல்லாமே ஏதோ ஒரு காரியத்தை சொல்கிற மாதிரி இருக்குல்ல. பிதாவினுடைய ஒரே நேச குமாரனாகிய கிறிஸ்து, இந்த குமாரன் ஈசாக்கு விறகு கட்டைகளை சுமந்தது போல அந்த ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்து சிலுவை மரத்தினை அவர் சுமந்தார். இங்கே ஆபிரகாம் கையில் நெருப்பையும் கத்தியையும், அதாவது கொலை செய்வது எரிப்பதற்கான சகலத்தையும் அவன் கையில் இருந்தது போல, அங்கே பிதாவினுடைய கரத்தில் உக்கிர வண்டல்களாகிய உலகத்தின் பாவத்து நிமித்தம் இருந்த அந்த கோபமாகிய ஆக்கினை பிதாவினுடைய கையில் இருந்தது. இதை காட்டுறதுக்கு இங்கே நடக்கக்கூடிய இந்த சம்பவம். சரி, இப்போ இந்த பையன் மேலே போயிட்டே இருக்கும்போது கேட்குறான், அப்பா விறகு இருக்குது, கத்தி இருக்குது, எல்லாமே இருக்குது, பட் வேர் இஸ் த லேம்? ஆட்டுக்குட்டி எங்கே? அதானே முக்கியம் அப்படின்னு சொன்ன உடனே, அவன் ஆட்டுக்குட்டியை எங்கே அப்படின்னு கேட்ட உடனே 7வது வசனத்தில் அவன் சொன்ன உடனேயே தான் ஆட்டுக்குட்டியை அவர் பார்த்து கொள்வார். இந்த சம்பவத்தில் யார் ஆட்டுக்குட்டி? கல்வாரி சம்பவத்தில் இந்த ஆட்டுக்குட்டியும் ப்ரொவைட் பண்ணது ஏதோ மேரியோ யோசேப்போ ப்ரொவைட் பண்ணலாங்க. அவர் தமது குமாரனை ஒப்பு கொடுத்தார். ஆட்டுக்குட்டியை கொடுத்தது யார் அப்படின்னா தேவன். இது எல்லாவற்றையும் வச்சு பார்க்கும் பொழுது God is a God of providence. He provides. எதுக்கு? இங்கே இவங்களோட டெஸ்பரேட் டெலிபரேட் நீடு என்னென்னா ஒரு ஆட்டுக்குட்டி வேணும். ஆட்டுக்குட்டி இருந்தால் தான் பலி கொடுக்க முடியும். அந்த ஆட்டுக்குட்டி எப்போ கிளம்பி வந்துச்சு? இவங்க போய் மேலே பலி கொடுக்கும் பொழுது ஆபிரகாம் கண்களை ஏறெடுத்து பார்த்தான் அப்படின்னா அங்கே ஒரு ஆட்டுக்குட்டி மாட்டியிருக்கு. அப்போது இவன் வரும்போது ஆட்டுக்குட்டி வரல, ஒருவேளை இவன் இந்த வழியாக வந்திருப்பான்னு நினைக்கிறேன், ஆட்டுக்குட்டி அந்த வழியாக வந்திருக்குன்னு நினைக்கிறேன். வந்த ஆட்டுக்குட்டி கரெக்டாக பாருங்கள், இவங்க எங்கே இருக்கிறாங்களோ இங்கே வந்து சிக்கிச்சு. அப்போது இங்கே கீழே இருந்து மேலே ஒரு ஆட்டுக்குட்டி ஏறி வந்துச்சு. ஆனால் உங்களை என்னை மீட்டெடுக்க மேலே இருந்து ஒரு ஆட்டுக்குட்டி கீழே இறங்கி வந்தது. இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. அந்த ஆட்டுக்குட்டியும் எப்போ வந்துச்சு அப்படின்னா, பிஃபோர் த ஃபவுண்டேஷன்ஸ் ஆஃப் த வேர்ல்டு, ஐ மீன் இட் ஹஸ் பீன் சோசன். உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே தெரிந்தெடுக்கப்பட்ட அந்த ஆட்டுக்குட்டி. இது எல்லாத்தையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது 2 காரியத்தை நீங்கள் கற்றுக்கொள்ளணும். ஒன்று, இந்த சம்பவம் கல்வாரியின் சம்பவத்தை நமக்கு காண்பிக்குது. இவங்களுக்கு இங்கே தேவை ஒரு ஆட்டுக்குட்டி. ஆனால் இந்த ஆட்டுக்குட்டியை தேவன் பார்த்து கொண்டார், எங்களோட தேவை சந்திக்கப்பட்டது. ஆனால் இந்த ஈசாக்கோட உயிரை காப்பாற்றுவதற்கு வந்தது இந்த ஆட்டுக்குட்டி, அப்படி வச்சுக்கலாம். உலகத்தின் மக்களோட உயிரை காப்பாற்றுவதற்கு, உலகத்தின் மக்களுடைய ஜீவனை காப்பாற்றுவதற்கு இவங்களுக்கு இருந்த பிரச்சனை ஈசாக்கு சாகக்கூடாது அப்படிங்கிறது மட்டும்தான் பிரச்சனை. அதாவது உங்களுக்கு புரிவதற்கா அப்படி சொல்கிறேன். இந்த ஆட்டுக்குட்டி வந்ததுனால ஈசாக்கோட வாழ்க்கை காப்பாற்றப்பட்டது அப்படின்னு வச்சுக்கலாம். ஆனால் இந்த ஆட்டுக்குட்டி வந்ததுனால மொத்த உலகத்தின் வாழ்க்கையை காப்பாற்றப்பட்டது. இந்த ஆட்டுக்குட்டி வந்ததுனால ஈசாக்கோடைய ஒத்த வாழ்க்கை காப்பாற்றப்பட்டது. ஆனால் இந்த ஆட்டுக்குட்டி வந்ததுனால உலகத்தினுடைய மொத்த மக்களுடைய நித்திய வாழ்க்கை காப்பாற்றப்பட்டது. இன்றைக்கி நம்ம ஆண்டவரை தேடி போகிறதெல்லாம் இந்த ஆட்டுக்குட்டிக்காக தான் தேடி போகிறோம். ஆனால் இது வெறும் நிழல். நெஜம் என்ன அப்படின்னா, நிழலில் வெறும் ஆட்டுக்குட்டி, நெஜத்தில் தேவ ஆட்டுக்குட்டி. நிழலில் வெறும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை, இந்த உலகத்துக்கான வாழ்க்கை. ஆனால் நெஜத்தில் ஒரு மனிதன் அல்ல, ஒட்டுமொத்த உலகத்தினுடைய வாழ்க்கை. அதுவும் ஜீவன் அல்ல, நித்திய ஜீவன். திருடன் திருடவும் அழிக்கவும் கொல்லமே என்று வேற ஒன்றுக்கும் வரான், நானோ ஜீவனை கொடுக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். இந்த கல்வாரி காட்சியை தான்
அங்கே நம்ம ஒரு படமாக பார்க்குறோம். அங்கே ஆபிரகாம் கத்தியை ஓங்கின உடனே ஆண்டவர் வானத்திலிருந்து சத்தமிட்டு அதை ஸ்டாப் பண்ணார். ஆனால் இங்கே குமாரன் கதறாரு, பிதாவே பிதாவே ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்னு சொல்லும் பொழுது சத்தம் மேலேருந்து வரலை, ஈட்டியும் கடைசியாக பாயப்பட்டது. எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, எல்லாம் பார்த்து கொள்ளப்படும் என்று சொல்லும் பொழுது ஏதோ ஆட்டுக்குட்டி அல்ல, மீட்பே பார்த்து கொண்டார். மீட்பையே பார்த்து கொண்ட தேவன் மற்ற எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளாதிருப்பது எப்படி? ஆனால் இந்த ஆபிரகாமுக்கு 2 காரியம் இருந்துச்சு. ஒன்று ஃபெய்த், என்னது? விசுவாசம். 2வது ஒபீடியன்ஸ். எப்படின்னு சொல்கிறீங்களா? சொன்ன உடனே காலையிலே கிளம்பிட்டான். ஒபீடியன்ஸ். உமக்கும் எனக்கும் நடுவில் எதுவுமே இல்லை. ஆண்டவருக்கு ஈசாக்கோட உயிர் தேவைப்படலை, ஆனால் ஆபிரகாமோட இருதயம் தேவைப்பட்டுச்சு. He doesn't want the life of Isaac, but he wants the heart of Abraham. அதைத்தான் அவங்க நிரூபித்தான். இங்கேயும் ஆண்டவர் உங்களுடைய கிரியைகளை கேட்கல, உங்களுடைய இருதயத்தை தான் கேட்குறாரு. அவன் விசுவாசத்தோடு கிளம்பி போனான். இன்றைக்கி நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? 2வது அவன் கீழ்ப்படிஞ்சான். கொல்லணுங்கும் போதும் தயாராக இருந்தான், கொல்லாதங்கும் போதும் தயாராக இருந்தான். எதற்கும் துணிந்து அவன் கீழ்ப்படிந்தவனாக இருந்தான். அதே போல் உங்களுடைய என்னுடைய கீழ்ப்படிதல் எப்படி இருக்கிறது? உங்களுக்கு மீட்பையே கொடுத்த இந்த தேவன் மேலே விசுவாசமும் கீழ்ப்படிதலும் எந்த அளவு இருக்குதுங்கிறத நீங்கள் சோதிச்சு பாருங்கள். ஈசாக்கு மரித்தால் கூட தேவன் அவனை சாம்பலிலிருந்து எழுப்புவார் என்று நம்ம எபிரேயரில் வாசிக்கிறோம். அவன் அந்த அளவுக்கு விசுவாசமாக இருந்தான். அதற்கொத்த நிழலுக்கே அவ்வளோ பெரிய விசுவாசமாக அவன் இருந்தான்னா, நிஜத்தை பார்த்த அனுபவிக்கிற நாம் எவ்வளவு விசுவாசமாக இருக்கிறோம்? யெகோவா ஈரே, எல்லாம் பார்த்து கொள்வீர். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, எங்களுக்காக உம்முடைய குமாரனை நீர் நொறுக்க சித்தமானீர். ஆபிரகாம் நொறுக்காதபடி அவனை பார்த்து கொண்டீர். ஆனால் எங்கள் மீது இருந்த அன்பினால் உம்முடைய குமாரனை நீ நொறுக்குனீர் ஆண்டவரே. அப்பா, அந்த அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம். நிழலுக்கே அவ்வளோ ஒரு கீழ்ப்படிதலும் அவ்வளோ விசுவாசமாய் வாழ்ந்த அந்த ஆபிரகாம், அவருடைய சந்ததியாய் வாழ்கிற நாங்கள் நிஜத்தையே அனுபவிக்கிறவர்களாக இருக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் இன்னும் எவ்வளவாய் உமக்கு கீழ்ப்படிய வேண்டும், எவ்வளவாய் உம்மை விசுவாசிக்க வேண்டும். மரித்தாலும் சாம்பலில் இருந்து தேவனை எழுப்புவார், ஏனென்றால் இவன் மூலமாக என் சந்ததி பெருகும் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார் அப்படிங்கிற அந்த விசுவாசம் ஆபிரகாமுக்கு இருந்தது ஆண்டவரே. ஆனால் எத்தனை முறை நாங்கள் சோர்ந்து போகிறோம். இந்த உறுதியான விசுவாசத்தை எங்களுக்குள்ள ஊற்றும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.